பேசுங்க பாருங்க. ஆமா, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? எஸ் எஸ் ஐ அம் டூயிங். ஓகே, நான் ஷவுஜினிய தான் விட்டுட்டு நான் ஐ வில் ஆஸ்க் சவுஜி எனக்கு பிறகு ஒரு ரெக்கார்ட் ஒன்று அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்புக்கு ப்ளீஸ். ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம். ஓகே. வணக்கம், என்னுடைய பேர் துவாரகன். I am currently 14 years old and I haven't studied chess for நான் chess ஒரு பயிற்சியாளரில் இருந்து படிக்கவில்லை. நான் தானா chess.com இருந்து தான் படிச்சேன். So yeah. என்ன பிள்ளைக்கு படிக்க விருப்பம்? அப்பா சொல்லி படிக்கிறீங்களா இல்ல நீங்களா விரும்பி படிக்கிறீங்களா இல்ல அண்ணா செய்யறத பார்த்து படிக்கிறீங்களா? நான் செஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன், அதனால தான் நான் தானா படிக்கிறேன். ஓகே, ஸோ அதே இதுதான். இப்போ நீங்களா படிக்கிறீங்கன்னா என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஏன்னா இந்த ஹோல் ப்ரோக்ராமும் செல்ஃப் மோட்டிவேட்டட் செல்ஃப் லேர்னிங் ப்ரோக்ராமாக தான் நாங்களும் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நீ என்ன படிச்சிருக்க chess.com இதுலேருந்துங்கிற ஒரு ஹைலைட் சொல்லு. அண்ட் ஃபியூ பீப்புள் இங்கே செஸ் பிளேயர்ஸும் இருக்காங்க, ஃபியூ பீப்புள் செஸ் போர்டை வாங்கி பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினர் நான் இருக்கேன், அண்ட் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஃபீல் ஃப்ரீ, நாட் எவ்ரிபடி நோஸ் எவ்ரி திங். ஸோ அவங்களுக்கு நீ என்ன பண்ணியிருக்கேங்கிறத சொல்லு. நான் செஸ் ஒரு கம்ப்யூட்டருடன் விளையாடி இருக்கிறேன். ஓகே, வந்து அனலைஸ் பண்ணி என்னுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கிறேன். ஓகே. ஸோ வெறும் கேம்ஸ் வச்சு கேம்ஸோட அது சொல்ற ஃபீட்பேக் மட்டும் வச்சு உனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கிறது உனக்கு தெரியறதா? ஆர் ஹவு டு யூ ஃபீல் ஓகே ஐ ஹாவ் இம்ப்ரூவ்ட் ஃப்ரம் வாட் ஐ வாஸ் ஒரு 3 months ஆர் 6 months டைம் ஃப்ரேம் நீ பண்ற ஆக்டிவிட்டியில உனக்கு உன்னோட ப்ராக்ரஸ் எப்படி அசஸ் பண்ற, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற? இது ரெண்டு மட்டும் சொல்லு போதும். நான் இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறேன் என்று எனக்கு தெரிகிறது. ஓகே, நான் பல விதமான ஓப்பனிங்ஸ் எல்லாம் கற்றுக்கொண்டேன் chess.com இருந்து. ஸோ நாளைக்கு நான் இன்னும் டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் செஸ் விளையாடும் போது. ஓகே. அதான் துவார எனக்கு உள்ள பிரச்சனை என்றால் அவர் இப்படி விளையாடுறாரு, அவருக்கும் ப்ராப்பரா ஒரு கோச் ஒரு ஆள் இருக்கையில, ப்ராப்பரா கோச் பண்ணப்படையில, அதுதான் அவருக்கும் தங்கள் பிரதர்ஸ் அவையல் தங்களுக்குள்ள விளையாடுவினம் அவையால் அந்த அந்த ப்ராப்பரா கோச் பண்ணப்பட வேணும்ன்றதுதான் எங்களுக்கு விருப்பம். அதான் இதுல கொஞ்சம் ஆர்வம் எடுக்கிறோம். ஆமா, லாஸ்ட் டைம் வந்து இது அஜிசன் தானே வந்து விளையாடினது, இந்த ப்ரோக்ராம் செக் பண்ணது. அதிஷன் தான் விளையாடினது. ஓகே, லாஸ்ட் வீக் வந்து இதன்றது அதிசன் மட்டும்தான் இது செய்தார். ஓகே. எனக்கு லாஸ்ட் வீக் நான் கனெக்ஷன் நான் அதிசனும் நானும் தான் போன்ல கனெக்ட் பண்ணினோம். துவாரகன் பார்த்து கொண்டிருந்தார், கேட்டு கொண்டிருந்தார். அதிசன் செய்தது எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருந்தார். ஓகே, அதிஷன் பண்ண அதே எக்ஸசைஸ் நீயும் திருப்பி பண்ணி பாக்குறியா? அண்ட் அதே சைடுல வந்து சௌஜன்யாவும் வந்து பார்க்கலாமா? சௌஜன்யா விடுவோம். சௌஜிக்கு இருக்கா வாங்கோ. ஆமா, ரெண்டு பேரும் அதே மாதிரி அதே எக்ஸசைஸ் வந்து பண்ணி பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். லைக் 2 people காம்ப்ளிமெண்டரியா சிங்கப்பூர்ல என்ன பண்றாங்க, இங்க என்ன பண்றாங்கங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டும். ஆல்ரெடி வந்து இந்த 4 எக்ஸசைஸ் வந்து இவன் பார்த்துருக்கான். அந்த ஏன்னா இந்த 4 எக்ஸசைசஸ் வந்து ஆக்சுவலி ரிஃப்ளெக்டிங் அந்த 4 levels. இது ஒரு அவங்க நார்மலா ஆடுறதுக்கும் ஒரு அப்சல்யூட் பிகினரா ஆடுறதுக்கும் ஒரு அதனோட ஒரு எண்ட் மெச்சூரிட்டி அவங்களோட ஃப்ளூயன்சி இதுதான். செகண்ட் பொசிஷனும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஆடுறதும் வந்து ஒரு பிகினர் ப்ரோக்ராம் தான். அந்த செகண்ட் இதுல அவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஆடினதை நம்ம பார்த்தோம். தேர்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் ஓரியன்டா வந்து பண்ணும் போதும் அவங்க ஒரு இது பண்ணாங்க. ஒரு ஃபோர்த் எக்ஸசைஸும் இப்படிதான் நடக்க போகுது. கிங் வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் சொன்னோம், ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து ஒரு மூவபிள் பாயிண்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து ஏதோ ஒரு
ஒரு ப்ராப்ளம் அவங்க பர்சீவ் பண்ணதை சால்வ் பண்ணாங்க. இந்த 4 விஷயம் தான் அவங்க பண்ணது. ஸோ இதை வந்து 2 பேரையும் வந்து திருப்பி பண்ண வைக்கலாம். என்ன பண்றாங்கங்கிற ஒரு இதை பார்க்கலாம். தட் வே வில் ஹேவ் அ கம்பேரிசன். நீங்களும் செஸ் போர்ட் எடுத்துக்கொண்டு வந்து அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கம்மா ஒருக்கா ப்ளீஸ். ஆமா, செஸ் போர்ட் I haven't got chessboard at the moment. ஆன்லைன்ல ஒரு நார்மல் செஸ் ஆப் வச்சிருந்தேன்னா கூட வந்து யூ கேன் ஜஸ்ட் ஷோ த ஆப். தட் இஸ் மச் ஈஸியர் டு ஏதான ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோ. அண்ட் பட் ஆப்ல வந்து இந்த இது பண்ண முடியாது. பட் ஸ்டில் லைக் சம்திங் கேன் பி டன். ஆர் வில் அலவ் the person who has the chessboard to try in the first place. So இது வந்து at least exercise note பண்ணிக்கோ. Maybe like you can do a small video around it if you have a chessboard, and then like pass it over. Okay, yeah. So நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes. Okay, the first exercise நான் வந்து last time என்ன சொன்னேன்னாக்க, okay, people all know chess very well, but at same time I just asked them to remove black pieces completely, okay, and then ask them to like keep playing. So last time நீ வந்து black pieces white pieces வந்து brother பண்ணதுனால can we go to black pieces and do the same exercise just to have a contrast? Okay, yeah. If you can set up black pieces, board remove பண்ணிட்டு and one side of the pieces மட்டும் இது பண்ணிக்கோங்க. The reason of doing this exercise is, okay, உங்களுக்கு chess boardங்கிறது தெரியும், and as I told you, there are 3 components. One is yourself, one is the chess board, and one is the opponent. So இப்போ அந்த 3 components உனக்கு வந்து விசிபிளா தெரியணும்னாக்க I'm first exercise I'm just removing the opponent. ஏன்னா children psychology பொறுத்த வரைக்கும் children don't empathize other people. They want to do what they want to do. So அந்த மாதிரி இருக்கிறதுனால we are operating from the first principles. And last time we saw like how white played few things. This time we'll see like how black plays. Okay, so the first exercise is just moving pieces as much as possible. Okay, move all the pieces. Pawn வந்து 6th rank வரைக்கும் move பண்ணிக்கோ, so that like it doesn't block the view of like pieces. Okay, Chandala, take your turn. You have already seen what your brother did, but நீ black pieces la irundhu start moving. Okay. Use the same hands. செஸ்ல ஒரு ரூல், எந்த கையில விளையாடுறியோ அதே கையில தான் வந்து கேம் எழுதணும். அண்ட் லைக் யூ நீட் டு யூஸ் ஒன் ஹேண்ட். Okay, to an extent we'll stop here. Okay, so the first இது நீங்க என்ன பார்த்தீங்கன்னாக்க, okay, black is moving pieces. Compared to like white's video, white addition was like moving at like such a fast pace. Of course, like you have taken enough time to carefully move the pieces all over the board. Okay, yeah.
இப்போ நம்ம will do the same exercises second time. Just rearrange your pieces. Okay, the second exercise there's only one difference that you have. The difference is, okay, I need to introduce an opponent, but let me introduce the opponent in this way. You have a chessboard which is not 8x8, but it is 300x8. So unak 8 squares theriyadhu, assume it goes through 300 squares. Adukapram you will discover an opponent na. That's the chessboard that you are going to play with. So now move the pieces much more carefully, because opponent is also moving. Okay, queen போறதுனாக்க queen can see 300x8. So அதனால அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல how you do the same exercise, just move your pieces. Okay, உனக்கு ஒரே ஒரு constraint தான் எக்ஸ்ட்ராவா, when you know there is an opponent on the other side, but you have not discovered him yet. Okay, yeah, this is the second exercise. வேற கண்ட 300ன்றது புரியல. இப்போ வந்து செஸ் போர்டு வந்து 8x8 தானே செஸ் போர்டு. ஆமா, 8 ஃபைல்ஸ் 8 ரேங்க்ஸ் இருக்கு. அஸ்யூமிங் 300 ரேங்க்ஸ் இருக்குன்னாக்க அவ்வளோ லாங் செஸ் போர்டு ஒன்று இருக்கும்ல. சரி. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 300 இதுல தானே யூ ஆர் கோயிங் டு see your opponent's pieces. ஸோ ஃபிசிக்கலா யூ ஹாவ் த போர்ட். லாஸ்ட் டைம் சொல்லும்போது தட்ஸ் வாட் he understood. ஸோ அவனோட pieces were much more regulated, thinking there is an opponent, but he has not seen an opponent. So a beginner oda experience is this way. He knows there is an opponent, but like relatively adha vechi enna pannanum theriyadu, but he is cautious. Ena opponent makes a move, he makes a move la. So and mai or cautious mentality irukumbodhu how he plays ingada or idu vande paakalam. Okay, so all that you need to know is no piece is going to come and attack you right up front, but you need to progressively build yourself till you go to the other end and like wage a battle, right? So start moving the pieces. And there is no right or wrong thing la. Yeah, almost you have repeated the same thing, but continue pannu. ஆமா, இது வந்து 7th rank வரைக்கும் pawn or pawn புஷ் பண்றது வந்து 7th rank வரைக்கும் வேணா லிமிட் பண்ணிக்கோ. ஏதாவது ஒரு pawn 7th rank மூவ் பண்ற மாதிரி வெச்சுக்கோ வேணா. பட் in general move all your pieces. ஓகே, ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த பொசிஷன் பார்த்துருந்தேனாக்க ஓகே, எல்லா பீசஸையும் நல்லா மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவா பான் மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். கிங் இன்னும் வந்து அதே மாதிரி சேஃப் பொசிஷன்ல இட் இஸ் லைக் லிட்டில் பிட் லைக் லெஃப்ட் பிஹைண்ட். லாஸ்ட் பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கும் ஒன்னோட டிஃப்ரென்ஸ் என்ன? டிஃப்ரென்ஸ் டெஃபினட்டா பீஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரே பொசிஷனா இருந்தாலும் நீ அச்சீவ் பண்ண பொசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இந்த அட்டெம்ப்டுக்கும் நீ என்ன டிஃப்ரென்ஸ்
அப்சர்வ் பண்ண உன்னோட சைட்ல இருந்து சொல்லு. இஃப் யூ கேன் கிவ் your feedback. நான் இந்த ரூக் கூடுதலாக மூவ் பண்ணினேன். ஆமா, ரூக் கூடுதலா மூவ் பண்ண. ரூக் நல்லா சென்ட்ரலைஸ்டா எல்லா பீஸையும் நல்லா சென்ட்ரலைஸ்டா எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒன்ஸ் லைக் you wanted to push certain things, everything like you started like moving. Okay, so உன்னோட ஸ்ட்ரெங்த்ஸ் வந்து ரூக் இதுல வந்து இருந்தது. ஸ்ட்ரெங்த்ஸ் வந்து சென்ட்ரலைசிங்ல நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லா பீஸையும் நீ சென்ட்ரலா எடுத்துட்டு போல, பட் லைக் யூ ஜஸ்ட் டெவலப்ட். பட் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓகே ஒரு ஆப்பனண்ட் அந்த மாதிரியான ஒரு இது யோசிக்கும் போது ஒரு சென்ட்ரலைஸ்டு கோஆர்டினேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது கம்பேர்ட் டு லைக் லாஸ்ட் டைம் இது பண்ணுறதுக்கு. ஒரு இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேண்டமா ஒரு இது மூவ் பண்ணுறதும் which what your brain automatically does to being like little bit more cautious on like what is the situation கிறதுக்கு. இந்த ரெண்டு தான் வந்து ஒரு இது இருந்தது. ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமோட இந்த தடவை வந்து லைக் யுவர் லிட்டில் பிட் ஸ்லோவர். But once again like once you are cautious, you are like doing it like proper. இப்போ வந்து நம்ம இன்டர்மீடியட் ப்ரோக்ராம்ல வந்து லைக் அசியூம் ஒரு பிகினர்ஸ் ப்ரோக்ராம்ல you know what you are doing. இன்டர்மீடியட் ப்ரோக்ராம்ல you need to refine your particular thinking. ஓகே, இதுதான் நம்ம திங்க் பண்றோம்னு தெரியும், பட் அந்த திங்க் பண்ணது வந்து it is much more goal focused. somebody said like அவங்க வந்து ரொம்ப லாஜிக்கல் திங்கிங் பிடிக்குங்கிற மாதிரி வந்து சொன்னாங்கல்ல. ஸோ when chessல வந்து when you are goal focused you automatically think you are logical, but actually வந்து chessல லாஜிக் ஜாஸ்தி கிடையாது, இன்ட்யூஷன் ஜாஸ்தி. இன்ட்யூஷனை நீ கால்குலேட் பண்றது ஜாஸ்தி. and intuition calculation what it basically like helps you to like strengthen your confidence on certain things. so நீ ஒரு மிஸ்டேக் பண்றியா because of your intuition na, yes it is possible. and whether you are observing that, calculating it naka, your logical thinking is that okay you need to calculate everything. so if a third exercise as an intermediate person you will always think goal focused. so ipo nama enna pannalana we'll go back to like our 8x8 board. so and the 300x8 board ku badile 8x8 board de nama thirupi polam. but what you do is keep the white king in where you will find at starting position. okay, which is going to be something static. so white king eduthu vechenaka now you're discovering an opponent. இப்போ செஸ் போர்ட்ல என்ன இன்டர்ஃபேஸ் பண்றோங்கிற ஒரு அன்சர்டனிட்டில இருந்து ஓகே ஒரு சர்டனிட்டி வரணும்னா யூ see the white's opponent white king. இப்போ உனக்கு ஒரே ஒரு லாஜிக் தான். you're not going செஸ் போர்ட்ல கிங்கை கேப்சர் பண்ண முடியாது, கிங்கை செக்மேட் தான் பண்ண முடியும். which means கிங்கை செக்மேட் பண்ணணும்னா கிங்கு செக்ல இருக்கணும், அதாவது கிங்கை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. கிங்கு எந்த ஸ்கொயரும் ஒரு மூவ் தான் கிங்கு எல்லா டைரக்ஷன்லயும் போறது. ஸோ எந்த ஸ்கொயரும் அது வந்து போகாம இருக்கணும். which means அது சுத்தி இருக்கிற இங்க இருக்கிற 5 ஸ்கொயரோ 8 ஸ்கொயரோ 6 ஸ்கொயரோ அதை வந்து 3 ஸ்கொயரோ 2 ஸ்கொயரோ எப்படி இருந்தாலும் அதை வந்து கர்டைல் பண்ற மாதிரி எல்லா பீசஸும் அதை சுத்தி கேப்சர் பண்ணி வச்சுக்கணும். which means all pieces move towards the king. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ஸ்டார்ட் மூவிங் எவ்ரி பீஸ் டுவர்ட்ஸ் த கிங். கிங்கு தான் அட்டாக் பண்ண போறேன்னா எப்படி இது பண்ணுவ, உன்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நீ மூவ் பண்ணு. ஸோ திஸ் இஸ் கோல் ஃபோக்கஸ்ட். இட்ஸ் நாட் அபவுட் மூவிங் எவ்ரி திங், இட் இஸ் ஆல் மூவிங் டுவர்ட்ஸ் ஒன் கோல். ஸோ அந்த கிங் எங்க இருக்குங்கிறது உனக்கு தெரியும். ஓகே, மூவ் பண்ணு. ஓகே, பானை ஃபுல்லா புஷ் பண்ணிட்டேனாக்க பிஷப் அந்த கிங்குக்கு வருமா? ஓகே,
Sorry for that small help, but அதுதான் லாஜிக். ஓகே, ஸோ கிங்கு பிளாக் ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ ஒயிட் கலர் பிஷப் வந்து இஸ் இட் கோயிங் டு அட்டாக் த கிங் எனி டைம்? அப்போ அதை ஹிண்ட்ரன்ஸா வைக்காம அதை எப்படி இன்னும் பெட்டர் பொசிஷன்ல வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, Okay. ஓகே. ஸோ இப்போ we did இந்த இது உன்னோட இந்த பொசிஷன் எடுத்துட்டு வந்தது. திஸ் இஸ் யுவர் இன்ட்யூஷன் பேசிக்கா. ஸோ இன்ட்யூட்டிவா நீ யோசிச்ச ஒரு விஷயமே தவிர சௌஜன்யா வந்து என்ன லாஜிக்ல இதை எடுத்துட்டு வந்தாங்கிற ஏதான ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறீங்களா? Do you want to I want to say very well played. ஏன்னா every move la king pona attack irukku. So that's the position you want to be in. Yeah, that's good, but at same time I've not given you what was the problem for which he has done what he has done. Okay, உங்களுக்கு வந்து இப்போ லாஜிக்னு சொல்லும்போது ஜென்ரலா ஒவ்வொரு ரிலேட்டிவ் வேல்யூ ஃபார் பீசஸ்னு ஒன்று இது இருக்கு. குயினுக்கு 9 பாயிண்ட்ஸ், ரூக்குக்கு 5 பாயிண்ட்ஸ், நைட்டுக்கு 3 பாயிண்ட்ஸ், பிஷப்க்கு 3 பாயிண்ட்ஸ், பான்க்கு 1 பாயிண்ட், அந்த மாதிரியான ஒரு ட்ரேட் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து நீ இதை கேள்விப்பட்டிருப்ப. பட் ஐம் கோயிங் டு லைக் இதே லாஜிக்கை ஐம் கோயிங் டு லைக் ரீவிசிட் அண்ட் லைக் கிவ் யூ அன் அதர் பெர்ஸ்பெக்டிவ். இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ இப்போ இஃப் யூ ஹாவ் அ டைரக்ட் அட்டாக் ஆன் த கிங், ஐம் கோயிங் டு கிவ் 9 பாயிண்ட்ஸ். நீ ஒரு மூவ் வச்சு இஃப் யூ கோயிங் டு அட்டாக் த கிங், I'm going to give 5 points. ரெண்டு மூவ் வச்சு அட்டாக் த கிங்னாக்க I'm going to give 3 points. And மூணு மூவ் வச்சு பண்ணனாக்க 4 points. More than that, of course, you can take even infinite number of moves. Points கிடையாது. So இந்த லாஜிக் வந்து was done beforeங்கிறதுனால he knows the logic and he has moved everything towards the king. But the question that I would like to ask is whether he has exhausted or like whether he has scored maximum points. So idhila first of all evlo score pannirukanga paakalam. If we are right, rook is attacking directly, knight is attacking directly, bishop is attacking directly, queen is attacking directly. So that is exactly 36 points. 9 4s are adukaprom second knight வந்து if it makes one move it's going to attack. So it is like a 5er. Pawn வந்து one move forward will attack the king. So 36 46 he has scored. இத தவிர வந்து வேற எது அட்டாக் பண்ணலாம்? கிங்க வேற எதுவுமே அட்டாக் பண்ண முடியாதா? He can score one additional point with the rook. One and 2 moves naka 3 points with the rook. So 46 49 points varaikkum he can score. Okay, but at same time what is the opportunity that he has missed? Idha improve panna mudiyumnaka ennalam pannalam? Saujanya, you want to try? Idha enakku therinju 6 point 5 11 plus 6 6 5 ஆமா 11 points இன்னும் வந்து இது பண்ண 11 plus இப்போ plus இன்னொரு ஒரு 15 points வந்து இதுல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே,
ஸோ திஸ் இஸ் யோர் ஸ்டேட்டஸ் கியூ. இப்படிதான் என்னோட கோல் பேஸ்டா போகும்போது நான் ஒரு லெவல்ல அச்சீவ் பண்ணுவேன்னா இதையும் தாண்டி போகணுங்கிறது தான். ஸோ திஸ் இஸ் வேர் வி ஸ்டாப் வித் அவர் இன்ட்யூஷன். பட் இதுக்கும் மேல ஒரு கால்குலேட் பண்ணும்போது ஓகே ஹேவ் வி டன் மேக்ஸிமம் ஆர் ஹேவ் வி டன் இனஃப், அந்த ஒரு ஃபீட்பேக் வந்து நம்மளுக்கு வரணும்ல. அந்த ஃபீட்பேக் வந்து see how you can improve. இப்போ யாராவது சஜஸ்ட் பண்றீங்களா இந்த பொசிஷனையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு? Of course parents can help. அதை இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ரூக் இஸ் லைக் 3 மூலை 2 மூலை இது பண்ணுறது. ரூக் ஹேஸ் டன் இன் லைக் ஒன் மூவ். பட் குவீன் வந்து ஸ்டில் நாட் இஸ் அட்டாக்கிங் த கிங். ஸோ குவீன் பொசிஷனையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் வே யூ ஹவ் இம்ப்ரூவ்ட் 1 பீஸ். நைட் வந்து ஒரு டைரக்ட் செக்ல வச்சிருக்கேன். ஓகே, 2 பீஸ். இதுக்கும் மேல இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? அது பண்ணா அந்த பிஷப் போக போறது இல்ல. தட்ஸ் சேம் திங். இதுக்கும் மேல ஆக்சுவலா பண்ணலாம். இல்ல, ஒன் பிஷப் டைரக்டா அட்டாக் பண்ணும்போது வாட் ஆர் யூ மூவிங் யுவர் பிஷப் ஃபார்? ஓகேயா? ஸோ இப்போ மேக்ஸிமைஸ். இப்போ கிங்கோட டைரக்ஷன்ல யுவர் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் டைரக்ஷனல் திங்கிங். எல்லா டைரக்ஷனும் ஒரு பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுதா அதுதான் நீ பாக்குற. ஓகே, ஒரு பாயிண்ட்டை மாஸ்டர் பண்ண முடியறதா? செஸ் போர்ட்ல 64 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ நைட்டு வந்தாச்சு, பிஷப் வந்தாச்சு. வேர் இஸ் யுவர் பிரெயின் நாட் ஒர்க்கிங்கிறது இதுல கிளீனா தெரியுது. பட் அட் சேம் டைம் வேர் இஸ் யுவர் பிரெயின் ஒர்க்கிங்? anything that you want to think? கிங் கொண்டு வரலாமா? வேற என்ன எடுத்துட்டு வரலாம்? கிங் இங்க வைக்கலாம். கிங் வராதுல்ல பக்கத்துல. ஓகே, கிங் bishop cannot like switch colors. ஆமா. சோ நீ என்ன பார்க்கல? டைரக்ட் அட்டாக் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி கிடக்கு. ஆமா, டைரக்ட் அட்டாக் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு தானே வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம். இப்போ எல்லாமே டைரக்ட் அட்டாக்ல இருந்தாலும் எங்க மிஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, is there something we are missing? இதுல வந்து எனக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப பிஷப் ஸ்ட்ரைட்டா இப்ப அதுல பிஷப் எனிவே வந்து கிங் அட்டாக் பண்ண போறது இல்ல. ஆமா, ஓகே ஓகே, பட் என்ன மிஸ் பண்றோம்? ஆக்சுவலா இன்னும் 9 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவான். இந்த போன் எங்க வந்துலாம்? Remember, king doesn't move. இதுல நீங்க என்ன மிஸ் பண்றீங்கன்னாக்க, ஓகே, in terms of like ஒரு லைட் ஸ்கொயர் டார்க் ஸ்கொயர் காம்ப்ளெக்சிட்டி ஒரு இது இருக்கு. எல்லா பீஸையும் லைட் ஸ்கொயருக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பட் அட் சேம் டைம் டார்க் ஸ்கொயர்ஸ் வந்து இன்னும் எஃபெக்டிவா பார்க்கல. பேசிக்கா வந்து நான் சொல்லிடுறேன், ஜஸ்ட் ஃபார் த வாண்ட் ஆஃப் டைம். ஒரு லோன் பான் F7ல இருக்கா, பான் அட்டாக்ஸ் த கிங் டயகனலி. பட் அந்த பான் இங்க இருக்கு, எல்லா பீஸும் அதே F5ல இருக்கனால ரூக்கு குயின் நைட்டு, யூ ஹவ் நாட் வரிட் அபவுட் த பான். ஓகே, நவ் இதை வந்து எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணலான்னு பாரு. தென் லைக் once you see it, then like constructing that becomes automatic. அதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணுங்கிறது இல்லை. பட் அந்த இனிஷியல் இன்ட்யூஷன் வரல, அந்த இன்ட்யூஷன் எடுத்துட்டு வரது தான் அவர் சேலஞ்சு. அது வச்சனாக்க பிஷப் இஸ் நாட் கம்மிங் குயின்க்கு. ஸோ அந்த ஹார்மனியில எடுத்துட்டு வரது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்.
Okay, go ahead. That's fine. Okay, so now you got an exercise in terms of how difficult or difficult in சொல்ல முடியாது ஏன்னா இந்த பொசிஷன்ல there's no difficulty ஒரு லோன் கிங் தான் இருக்கு பட் it is all about our intuition. இதுவே இப்படி இருக்குனாக்க now it is also introducing opponentங்கிறது ஒரு கிங்குக்கு நீ பார்த்திருக்க. Now let me do an exercise, திருப்பி rearrange பண்ணிக்கோ. Your fourth exercise, which like most of your advanced program னு வந்து சொல்றது வந்து your brother instantly solved it without realizing that he solved. Okay. In the fourth exercise is all about every 5 moves I will say where my king will be. Okay. And of course I'll keep my king on the last rank. So you have to develop your pieces and we'll see like how much you can score. Okay. So முன்னாடி வந்து ஸ்டாட்டிக்கா இருந்தது இப்ப டைனமிக்கா மூவ் பண்ண போறதுன்னா how we adapt yourself. இது வந்து ஒரு நார்மல் உன்னோட intermediate understanding வச்சு முடியாது. You need to apply yourself. The difference between ஒரு இன்ட்யூட்டிவா சால்வ் பண்ணணும் ஒரு பசில்னு சால்வ் பண்ணறதுக்கும் ஒரு கிரியேட்டிவா ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்ணறதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னாக்க there's something dynamic that changes the status quo every time. So unless உன்னோட எக்ஸ்பெக்டேஷனும் நீ சேஞ்ச் பண்ணாம you can't like solve certain things. So அதனால வந்து keep moving. Every 5 moves I will say where my king is. Okay. To start with, my king is wherever you see starting position. Okay, keep moving. Okay, quick to develop long range diagonal pieces so that like you have attacked my king. So 1 2 3 4 5. My king is on the white square. It has to be on a white square b1. b1 ங்கிறது வந்து நீ அந்த b1 1 bb d ல 1 b1. Okay, I moved 4 squares extreme and came back. Okay, this is my 5th move. Okay, ipo any pieces attacking my king? Nothing. Okay, you have not scored anything. Continue pannu. Next 5 moves. Remember, I'm going to move away and I know what you are moving. So slowly bringing your opponent's perspective. என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படிங்கிற ஒரு இது. Okay, go ahead. 1 2 மூவ் வச்சிருக்க. Okay. Okay. So let me show my king is on A1. I was just oscillating A1, B1, A1, B1. Finally, my king is in A1. So my king has gone to F1. F1, A, B, C, D, E, F. Rook, king white square, attacking the rook. Okay, move pannu. Okay, B1.
திருப்பி A1. Okay. ஓகே, எல்லாம் புஷ் பண்ணியாச்சா? ஒன்ஸ் அகைன் F1 கிங்க. So are you keeping track of the scores that you are potentially doing? Huh? நான் கிங்க நான் வந்து மூவ் பண்ணிட்டே இருக்க போறேன். So how close you need to come for all the squares around the king. எல்லா பீஸையும் ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வரணும்ல. So when இதுதான் செஸ்லயும் happens, you don't know whether your king is going to castle king side or queen side. Can you predict it? Yes, 50%. Sometimes it is in the center, so it is 33%. So அந்த மாதிரி இருக்கிற இதுல you're not going to predict something. So you should be prepared for moving everything towards the center, so that once you observe certain things, then you can improve certain things or you can deduce certain things. So இந்த இடத்துல இன்னமே வந்து focus எப்படி இருக்கு? இப்போ how do you restrict my king? திருப்பி வந்து 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் போனாலும் how do you think your particular square points are like increasing? இப்போ கிங்க ரெண்டு சைடுல இருந்தும் அட்டாக் பண்ணும்ல. லாஸ்ட் பொசிஷன் பார்க்கும்போது ரெண்டு சைடுலயும் ரூக் இருந்தது இல்ல. So you are not penetrating more. புரியுதா? லாஜிக்கலா பார்க்கணும்னா எப்படி பண்ணணும்? Are you going to attack the king or are you going to penetrate more? ஓகேயா? சரி. ஸோ இப்போ ரூக்கும் வந்து டெஃபினட்டா 9 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுது, அந்த ரூக்கும் 9 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறது. இப்போ குயின் வந்து ஒரு டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் பண்ணுறது. இப்போ குயின் 7th ரேங்க்ல இருந்து அட்டாக் பண்ணா 3 ஸ்கொயர் கவர் பண்ண முடியும். இப்போ நீ ஒரு டைரக்ஷன்ல அட்டாக் பண்ணானா நீ ஒரு தடவை தான் கவர் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ கேன் இன்டர்சேஞ்ச் ரூக் அண்ட் குயின், தட்ஸ் அ பெட்டர் பொசிஷன்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிஃபைன்மெண்ட்ஸ் இஸ் வாட் we need to look into based on what we are essentially missing in chess. Right? So okay, we'll stop here so that 4 levels of exercise just to show இந்த ப்ரோக்ராம்ல 4 levels of thinking இருக்குன்னா இந்த 4 levelsல என்ன மாதிரி உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறது தான் இதை வந்து பார்க்கணும்னு பார்த்தோம். ஸோ திஸ் வாட் கவர்ஸ் த பேசிஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். பட் அட் சேம் டைம் இது வந்து இட்ஸ் அ நான் செஸ் எக்ஸாம்பிள். செஸ் வந்து இந்த மாதிரி ஆடுறது கிடையாது. when you have an equal footings, this is just a demo example of how your thought process works. But real examples la work பண்ணும்போது you also start to understand white's plan, black's plan, white oda characteristics, what you can discover from certain positions, and how do you discover certain positions is good for white, good for black, good for both people to create opportunities. So that way chess la irukra dynamics, how do you translate it to your own self or your own character ngadha you need to take from these exercises. But this is just an exercise and fun exercise. But in the fun exercise layum ivlo learning irukkungiradhu da is our surprise element in chess. Okay, yeah. So any comments from the two people who have looked into this? What do you want to reflect now? இப்போ உங்களுக்கு தெரியும் in terms of 4 different exercises பேஸ் பண்ணி ஓகே எவ்வளோ டீப்பா ஒரு விஷயத்தை யோசிக்க முடியுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கு. பட் இதுல இருந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சேஞ்ச் ஆக போகுதுங்கிறதுக்கு
ஆன்சர் உங்ககிட்டயும் கிடையாது, எங்கிட்டயும் கிடையாது at this point of time, because it's not our main program, but this is a core exercise which only demonstrates what is possible. But how do you want to commit yourself, or உன்னோட கமிட்மெண்ட் இதுல எப்படி இருக்குங்கிறது how do you reflect yourself? எக்ஸசைஸ் பண்ணவங்களும் சொல்லலாம், எக்ஸசைஸ் பார்த்தவங்களும் சொல்லலாம். And of course parents and other observers always feel free to talk. இதுக்கு மேல நான் பேசணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அந்த கடைசி எக்ஸசைஸ் ரொம்ப I liked it a lot. ஏன்னா the king every time move பண்ணும்போது he had to adapt so that you have to put them in a position where they're fully out, and I like that exercise. No, but this is like more like a mirror madri da. When you do this exercise, there's absolutely like no meaning in that particular exercise, but it reflects status quo. So இப்படிதான் பண்ண முடியுமா, okay, can I innovate something, what I am seeing, what I am not seeing, how am I using my resources wiselyங்கிற கேள்வி வந்து, இந்த கேள்வி will always be there with you, but are you conscious enough to ask it at the time that is required? 99% we don't ask it. 99% we assume, yes, I've already asked the question. But this is what you have நம்ம chess programல வந்து every time these are the four things that pushes our desire, pushes our methodology, that pushes our way of how you refine certain things, and pushes our communication, the domination forward. In the 4 element me da brings the dynamics down to playing a deterministic game. Then we'll have to discover in terms of chess exercise la idu ennalam pannalam, and general exercise la indu how we can also align, deduce to these thoughts ngardu edutittu varudha. That's your logical element of how do you do the course. adu vandu practical ah பண்ணும்போது even from any exercise, how you think through, that's how you think. Okay, நான் இதுல வந்து சொல்ல போறேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்லிட்டோம், அதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, ஏன்னா இது 3ஆம் தடவை நீங்க பாக்குறீங்க. ஓகே, ஆனா நான் புதுசா இருந்தே கொண்டு பார்த்தேன், ஏன்னா எனக்கு இது புதுசா சொல்லிடுங்க. என்னன்னா எல்லாம் நாங்க வந்து கூட அந்த பிளாக் அந்த சர்க்கிள தான் மைண்ட்ல எடுத்துக்கொண்டு இருந்தோம் நாங்கள். ஆனா அந்த ஒயிட் வந்து எம்டியா தான் இருந்தது. ஒரு எனக்கு என்ன விளங்குதுன்னா, நாங்க எல்லாரும் ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு பக்க சொல்யூஷனை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ தேர் ஆர் 2 ways அந்த சொல்யூஷன்ஸ் இருக்குன்றது கவனிக்கிறது இல்ல. அதைத்தான் நான் இதுல பார்த்தேன். இந்த போர்டில நாங்க மூவ் பண்ணும்போது கூட ஒரு கலருக்கு தான் கூட வச்சு மூவ் பண்ணி கொண்டு நாங்க. ஸோ அதொண்டுதான் எனக்கு விளங்க. எனக்கு ஈவன் ஒவ்வொரு அந்த இதுக்கும் எப்படி மூவ் பண்ணுமெண்டே தெரியாது. ஐம் வெரி சாரி, பட் எனக்கு பார்த்ததுல நான் இதைத்தான் சொல்றேன். that's something interesting, like very interesting, honestly said. நான் நினைக்கிறேன் நான் தான் முதலாவதா படிக்கணும் போல இருக்கு சார். நான் முதலாவதா அவங்கள்ட்ட வரேன் படிக்கிறதுக்கு. ஸோ பாயிண்ட் சிஸ்டம் பற்றி எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கு இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை பற்றி அறிஞ்சு கொண்டேன். நான் எனக்கும் அது 9-5 அது கிளாஸ்ல சொன்னேன். இஷாய், நீங்க என்ன சொல்ல வாரீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாது. But I might be wrong. I don't know what I'm talking about. But I feel like அவர் வந்து certain pieces தான் prioritize பண்ணி யூஸ் பண்றார். மிச்சது வந்து அவனோட full potentialக்கு யூஸ் பண்ணது இல்லைன்னு I feel, but I don't know what I'm talking about. So there you go. Prashant in the line cut ஆயிட்டது. Oh my god, I think he's our master the line cut ஆயிட்டது. Okay. Oh no. Well, I was like, oh. அது தம்பி என்ன ஃபீல் பண்ணினீங்க அப்போ? குட்டியர் தம்பி விளையாடி நீங்க என்ன ஃபீல் பண்ணினீங்க? நான் கொஞ்சம் யோசிக்கணும். பீசஸ் எப்படி மூவ் பண்ணுவதுன்னு
நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுங்க? நீங்க கதைக்கிற தமிழ பார்த்து எங்களோட மாஸ்டர் வந்து சரியா இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டு. அவர் சொன்ன நீங்க கதைக்கிற 2 பேரும் கதைக்கிற தமிழ் ஈவன் இன்னைக்கு தான் சௌஜியும் விஷாயும் வந்து கதைக்கிறீங்க. நானும் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். என்னென்றால் அவர் சொன்னார் என்னன்னா லைக் அவ்வளவு சுத்த தமிழ கதைக்கினமாம். வெளிநாட்டுல வந்து ஈவன் இந்தியாவில் அவர் இந்தியா தானே பேஸ், ஹீஸ் ஃப்ரம் இந்தியா, சென்னை, தமிழ் தான். ஆனா அவருக்கு ரொம்ப கவலையா இருந்தது என்னென்றால் இந்தியாவில இருந்து வந்து வெளிநாட்டுல இருக்கிறது இந்தியன் தமிழ் பிள்ளைகள் உங்களை மாதிரி இல்ல எங்களை மாதிரி தமிழ் கதைக்கிறே இல்லையா, அது அவருக்கு சரியான கவலை. இன்றைக்கு வந்து நீங்க கதைச்ச தமிழை கேட்டு அவருக்கு இன்னும் ஒரு இதா இருக்கும். அப்ப நீங்க ஈவன் நீங்க 2 பேரும் கதைச்ச இவன் இஷாகியும் சௌஜியும் கதைச்சதை கேட்டுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அண்டாலும் இவட்ட கதை ஒரு சரியான வித்தியாசமா இருக்கு. செல்வகுமார எல்லாரும் பாராட்டி ஆகணும். மிகவும் இனிமையாவும் அழகாவும் இருந்த அவட்ட தமிழ. வாழ்த்துக்கள் செல்வகுமார். தெளிவா தமிழ் கதைக்கிறார். அது தூய தமிழா இருந்தது. என்ன அதுதான் எப்படி இவ்வளவு உண்மையும் சரியான சுத்த தமிழா இருக்கு. சரியான சுத்த தமிழ், அறுத்து வருது வார்த்தை. அவர் எங்க இருந்து பேசுறாரு? சிங்கப்பூர்ல இருந்தா? இங்க சிங்கப்பூர்ல வந்து பிரைமரி ஸ்கூல்ல தமிழ் ஒரு பாடம் படிக்கணும். அந்த மதர் டங் ஒரு கம்பல்சரி ஒரு பாடம் படிக்கணும். அப்ப மதர் டங்ல ஓரல் ரைட்டிங் எல்லாம் இருக்கு. 100% தமிழ்லாம் பேசணும். அதால அவங்க தமிழ்ல பேச சொன்னால் தமிழ்ல நல்லா இப்படி பேசுவாங்க. அல்ல யோசிச்சு சில சொற்களை சொன்ன அருமையா இருந்தது. பாராட்டுகள். மற்றது மலேசியாவும் அப்படித்தானே. நன்றி. மலேசியாவில அங்க அந்த அந்த படிக்கிற நேரம் அந்த சில இடங்கள்ல தமிழ் படிக்கணும். பொதுவா அந்த கோலாலம்பூர் பக்கங்கள்ல அந்த தமிழ் கம்பல்சரி இல்லை. சிங்கப்பூர்ல இங்க எந்த ஸ்கூல்ல இருந்தாலும் நாங்கள் தமிழாக்கள் தமிழ் பாடம் எடுக்கணும். ஓகே. ஏன்னா நான் நினைக்கிறேன் சாருக்கு வந்து உண்மையா அவருக்கு ஒரு 40 நிமிஷம் தான் கேட்டிருந்தேன்னா அவர் கொஞ்சம் கூட வந்துட்டார். தேங்க்யூ எவ்ரிவன். உங்களோட ஃபீட்பேக்கள் எல்லாம் எனக்கு இருக்கா. உங்களோட வீடியோக்களை ஒரு வாட்ஸ்அப் வீடியோஸ் போட்டு விடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ நிலா. தேங்க்யூ எவ்ரிவன். நானும் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நிலா. சௌஜன்யா ஏப்ரல் 14th உங்களோட நியூ இயருக்கு அவ ஸ்டார்ட் பண்ணுவா. ஐ மீன் எங்களோட நியூ இயருக்கு. நீங்க உங்களோட அந்த குரூப்புக்கும் போறீங்களே கேசவன்? நான் எல்லாத்துக்கும் போட்டு விடுவேன் நிலா. ஒரு குரூப்புக்கு போட்டேன், இன்னொரு குரூப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு தான் போடுறேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களையும் வந்து கூட்டி கொண்டு வந்தீங்கன்னா கூட நல்லா இருக்கு. இப்ப என்னன்னா உண்மையா இது வந்து கைண்ட் ஆஃப் எல்லாருக்கும் ஒரு நாலேஜபிள தான் கொடுக்கும். அவருக்கு ஸ்வாதியோட கதைச்சு பாக்குறேன். காண்டி 2வது மகளோட அவளை இப்படியா கொண்டு வர வைக்கணும். ஏன்னா அவைகளுக்கு வந்து படிக்கிற ஆக்களுக்கும் அது ஒரு மல்டி நாலேஜ கொடுக்கும். உண்மை ஒரு பக்கம் இது இல்லது 40 minutes எங்களுக்கு போதும். 40 minutes நார்மலி வந்து 1 hour தான் ப்ரோக்ராம். நாங்க இப்ப கிளாஸுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறபடியா தான் அப்படி இருக்குது. நார்மலி 1 hour to 1.5 hours தான். அதுக்கு மேலால நாங்கள் we can't spend it. இருக்குதானே. மற்றது இப்ப இவர் தம்பியாக்கள மாதிரியான ஆக்கள் எல்லாம் மேபி ஈவன் சௌஜினியா கூட வேர்ல்ட் காம்படிஷன்ல இதன் டோர்னமெண்டா கூட they can try to do that. and then and they can even teach. normally அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா 13-14 வயது பிள்ளைகள் GM மாஸ்டர்ஸ் இருக்கணுமா, அவ ட்ரெயின் பண்ணினமா, அவ ஏர்ன் பண்ணினமா காசு. அதுதான் வந்து அதுக்குள்ள இருக்கிற பியூட்டி. என்னன்னா இதெண்டா கொஞ்சம் பாத்தீங்க தானே 4 வருஷம் வடிவா படிச்சுட்டா நாங்களே டீச் பண்ணி கொடுக்கலாம். then we can earn some money. so that is a good opportunity again. the friend வந்து நான் ஒரு ஃப்ரெண்டோட தான் சேர்ந்து ட்ரெயின் பண்ணேன். நான் லைக் இப்போ லாக்டவுன்ல என் பண்ணிச்சு. இப்போ she played for England and she is very successful. அந்த நீங்க ஈவன் உங்களுக்கு இந்த opportunity ஒரு very good opportunity. நான் ஓப்பன்லி சிலது சொல்ல இல்ல. he is the one is a அவரோட நார்மல் ஒரு மணித்தியானம்ன்றது we have to pay nearly 1,000 pounds if you believe it or not. He is that much quality person and we have to use that opportunity. எங்கட சொசைட்டி அந்த குறிப்பா ஈழத்தமிழ் மக்கள் அதை பயன்படுத்தணும்ன்றதான் இந்த மெயின் டார்கெட் வந்து. so அப்ப நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடம் நீங்கடா என்ன பேரண்ட்ஸுக்கு அந்த நாலேஜ் இருக்குமெண்டா இல்ல பிள்ளைகளை கொண்டு வருவாங்க. ஆனால் பேரண்ட்ஸுக்கு அந்த நாலேஜ் இல்ல. இவன் எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஒரு உதாரணத்துக்கு
அந்த ஆனா knowledge இதோட பிள்ளை இப்ப சௌஜி கதைக்குள்ள வந்து அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். சௌஜி வந்து ஒரு வீடியோ போடும்போது இட் வில் பி ஸ்ப்ரெட் பண்ணும். ஏன்னா எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. வாய்ஸ் ஆர்ட்ல நான் ஒர்க் பண்ணிக்கே அப்படித்தான். நான் ஸ்டார்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நான் அப்புறம் வெளியில வந்துட்டேன். அது வேற. ஏன்னா எனக்கு அந்த சிஸ்டமேட்டிக்கா இல்லாம ஏதாவது இஷ்யூஸ் நான் வெளியில வந்துடுவேன். ஆனா இது எனக்கு நான் தான் இதுல மெயின் பர்சன் என்றபடியா அந்த இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் யா அது கொஞ்சம் கரெக்டா போச்சுன்னா கரெக்டா இருக்கு. யா நாங்கள் இதை வழி வச்சு. ஓகே நிலா, thank you very much. Thank you for உங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. உங்களுக்கும் தேங்க்ஸ் அம்மா. ஆறு நீங்க மறந்து போயிட்டு எப்படி சோமா இருக்கீங்களா? ஈஷாய் எங்களுக்கு தெரியுதா? ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் பார்த்து. ஓகே, எப்படி இருக்கீங்க? ஓ நல்லா இருக்கிறோம். பாப்போம் ஒரு நாளைக்கு சந்திக்குவோம் எல்லாரும் ஒன் டே. அது UCAS application எல்லாம் போட்டாச்சா? Sauji. Yeah. Have you heard anything back yet? Yeah, I have. I've heard back from UCL and Nottingham. I mean, not Nottingham, UCL and Kiel. Sorry, I just saw your background. Are you in Nottingham at the moment? No, I'm in Cambridge. I'm at uni now. Oh, okay. I was going to say, your background looks different. What course are you applying to do? I've applied to do medicine. அப்ப நீங்க லீவ் பண்ண போறீங்கன்னா லீவ் பண்ணுங்க ஐயா. யாரு செல்வகுமாரன் லீவ் பண்ண போறீங்கன்னா லீவ் பண்ணுங்க அப்ப. ஓகே thank you. Good night. Okay, bye. Bye. இவங்க இப்ப அங்கதான் இருக்காங்க. மகள் கேம்பிரிட்ஜ்ல. Yeah. யூனில. What I was going to say, how's your sister? She's good. She's based in hospital at the moment, so she's quite busy. How many years is that? Like 5? Yeah, 5 years. So she's still able to work through everything? Yeah, because she's in year 4 at the moment, so she's mainly in hospital at the moment. Oh my god, she's in year 4. I feel like it was yesterday that she was going to uni. What the heck? I can't believe that. How's your oh my god, I forgot your cousin's name. Shruti? I want to say it's Shruti. Swati, yeah. Yeah. How are they? They're good. They're all grown up. We are not off in CA, but பக்கத்துல இருக்காங்க. Hopefully lockdown, and I mean we hear back on 22nd, so hopefully lockdown eases down. Neighbors எல்லாம் கொஞ்சம் வெள்ள அண்டபடியா ஒரே போய் பார்த்து கொள்ளல அது. ஓ. அப்படியா? சந்திச்சு கொள்வோம் எங்கட ஷாப்ல. வீட்ல போய் சந்திச்சு கொள்ளல. என்னடா கொஞ்சம் நெய்பர்ஸ் வெள்ளையா இருக்கிறபடியா not nice and அத நாங்களும் விரும்பறல. பட் சந்திச்சு கொள்வோம். அவ எந்த இயர் இப்ப? அவ 12. Year 12 Shruti. Shruti year 10. போறா year 9. உங்க ஒரு பிரதரை காந்திப்பேன் நான். அங்க ஓமோ ஷூர் நானே கட் பண்ண போறேன் என்னடா. ஓகே நிலா, நானும் கிளம்ப தான் வேணும். Thank you. உங்களோட மகளை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா. ஓகே Thank you. Bye everyone.